அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். பொங்கல் டெல்லியில எப்படி சார் செலிப்ரேட் ஆகுது? பொங்கல் ரொம்ப பிரமாதமா நடந்தது. நம்ம யூனியன் மினிஸ்டர் முருகன் பங்களாவில் அதுல பிரதமர் கலந்து கொண்டாரு. அது பிறகு கலை நிகழ்ச்சி, அதுல ரொம்ப இருக்கிற எல்லா ப்ராமினென்ட் தமிழர்கள் டெல்லியில் கலைஞரும் கலந்து கொண்டாங்க. பிரதமர் ரொம்ப நேரம் அங்க இருந்து எல்லா கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு தான் போனாரு. ஸோ அது ஒரு கலர்ஃபுல் இது. அதாவது தமிழ்நாட்டுல இருந்து நடிகைகள் கூட வந்திருந்தாங்க. முன்னணியில இருந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்களே. எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இது பிரதமர் வந்து இது போன வருடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கு போயிருந்தாரு முருகன் வீட்டுக்கு. இந்த தடவ பொங்கலுக்கு வர்றது அதுவும் ரொம்ப விசேஷமா இருக்கு. ஏன்னா, இப்பதான் சமீபத்தில திருச்சி போயிட்டு வந்தாரு. அப்புறம் அதாவது இத ஒரு அவுட்ரீச், அதாவது சவுத்துக்கு அவுட்ரீச் பண்றாரு பிரதமர் லோக்சபா தேர்தலுக்கா. பட் தேர்தலோட பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து தமிழ்நாட பத்தி எந்த மேட்டரா இருந்தாலும் சரி, தமிழ்நாடோட விழாவா இருந்தாலும் சரி, தமிழ் கலை நிகழ்ச்சிகளா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பிரதமர் ரொம்ப இதுவா கலந்துண்டு, அது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வேட்டியெல்லாம் கட்டிட்டு வந்தாரு. வேட்டி, ஒரு கோட்டு அது மேல ஆமா. ரொம்ப இதுவா வந்தாரு. வந்துட்டு அங்க என்னெல்லாம் பாரம்பரியமா என்னெல்லாம் பொங்கலுக்கு எல்லாம் செய்வோமோ, பொங்கல் திருவிழால அதெல்லாம் அவரும் அதுல கலந்துட்டு பண்ணிட்டு ரொம்ப இதுவா சொன்னாரு. எப்படி இந்த விழாக்களோட முக்கியத்துவம் என்ன? இந்த விழாக்கள் எப்படி நம்ப பாரதத்த ஒன்றா எப்படி சேர்த்திருக்கு? அப்புறம் பொங்கல பொறுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா, இது விவசாயிகளோட ஒரு இது இது. ஒரு பெரிய விழா அது, திருவிழா. அண்ட் விவசாயிகள் நலனுக்காக தான் இந்த இது நடக்குது. சொல்லிட்டு இப்ப மில்லட்டுக்காக ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமா. அதாவது இந்த கேழ்வரகு இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதுதான் நெறைய ப்ரமோட் பண்றாரு பிரதமர். ஏன்னா இதெல்லாம் இந்த மாரி சாப்பிட்டானா நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும். சுகர் கண்ட்ரோல் ஆகும். அது ரொம்ப பெருசா ப்ரமோட் பண்றாங்க. பண்பாட்டு பொங்கலா இருந்துச்சா? தமிழர் பொங்கலா இருந்துச்சா? அரசியல் பொங்கலா இருந்துச்சா சார்? இல்ல அரசியல் ஒண்ணும் அரசியல் பொங்கல் மாரி இல்லைங்க. அது பண்பாடு இதுதான் இருந்தது. ஒரு மாட கூட கட்டி வச்சிருந்தாங்க. மாட்டுக்கும் பூஜை செஞ்சாரு பிரதமர். அப்புறம் பொங்கல் பானை இருந்தது. ஸோ அதெல்லாம் எப்படி இப்ப பாரம்பரியமா எப்படி நடக்குமோ, நம்ம ஊர்ல அப்படி இல்ல இதுக்கு முன்னாடி பிரதமர் கலந்துட்டு இருக்காங்களா அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல எல்லாம்? கலந்துட்டு இருக்காரு. இந்த கலைஞர்கள் போன தடவ கூட முருகன் வீட்டுக்கு போயிருக்காரு. இந்த மாரி பல தடவ பண்ணியிருக்காரு. நாட் ஒன்லி தமிழ்நாடு இது. நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கையா நாயுடு ஆ எ வீட்டுக்கும் போவாரு அவரு. வெங்கையா நாயுடு போன வருடம் கூட அவர் இதுவா இருந்தபோது கூட வைஸ் பிரசிடென்ட்டா இருந்தபோது, அதுக்கு முன்னாடி அவர் பிஜேபி தலைவரா இருந்தபோது, தேசிய தலைவரா இருந்தபோது, அதுக்கு பிறகு அவர் கேபினெட்ல மந்திரி அவர் யுகாதி பண்டிகை கொண்டாடுவார். நம்ம வெங்கையா நாயுடு. அதுலயும் இவர் கலந்துப்பாரு. யுகாதி பண்டிகையிலயும். மோடி எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடந்த ஐஎன்டிஏ கூட்டணி ஆன்லைன்ல நடந்ததுக்கான காரணம் என்ன சார்? அது ரொம்ப ஏதோ அவசரமா ராகுல் காந்தி இந்த புது யாத்திரையில கிளம்பியிருக்காருல்ல. அதுக்கு முன்னாடி இத வைக்கணும்னு. ஏன்னா அதுக்கு பிறகு ராகுல் காந்தி டெல்லியில இருக்க மாட்டாரு. அதனால இத முன்னாடியே வச்சுக்கலான்னு அவசரமா பண்ணாங்க. அதுல பண்ணதுல என்ன கேட்டீங்கன்னா, மமதாக்கெல்லாம் இதுல கோவம் வந்துருச்சு. இல்ல ராகுல் காந்தி சௌரியம் மாரி நம்ம வரணுமா? நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் எப்ப கூப்பிட்டாலும் நாங்க என்ன வர முடியுமா? எங்க ப்ரோகிராம்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டு வர முடியாதுன்ட்டாங்க. அதுல என்ன அதாவது என்னன்னா, திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த ஈகோ ப்ராப்ளம்லயே இன்னும் இந்த இந்திய அலையன்ஸ் வெளில வர முடிய மாட்டேங்குது. இப்போ லாஸ்ட் டெல்லி மீட்டிங்ல பார்த்தீங்க, நிதிஷ்குமார், கர்கே பேர் வந்த பிறகு நிதிஷ்குமார் கோவம் வந்தது. அவர் என்னடான்னா டிஆர் பாலு மொழிபெயர்ச்சி கேட்டாரு. நிதிஷ்குமார் பேச அது மேல கோவத்த திருப்பினாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஈகோ ஆசன்ஸ் சொல்லுவாங்க பாருங்க. அந்த அதாவது அகம்பாவம்ங்கிறது இன்னும் இந்த தலைவர்கள் மத்தியில அதிகமாவே இருக்குது. ஈகோ இன்னும் குறையல. ஈகோ குறையல. அதுல பாருங்க இப்ப என்னன்னா, நிதிஷ்குமாருக்கும் ஒரே ஈகோ அவருக்கு. அதாவது ஒரு ப்ரொபோசல் என்னன்னா, முதல்ல போன மீட்டிங்ல கர்கேவ பிரதமர் கேண்டிடேட் போடலாம்னாங்க. அது சோனியா ஒத்துக்கல. சோனியா ஒத்துக்கல. கர்கேவும் சொல்ட்டாரு. இப்ப பிஎம் போட்டு என்ன பிரயோஜனம்? எம்பி வேணுமே சொல்லி அத இது பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அடுத்த ப்ரொபோசல் என்னன்னா, சேர்மன் தேவை இதுக்கு. இந்த கூட்டணிக்கு ஒரு தலைவர் முறையில ஒரு ஃபேஸ் தேவை. ஆனா ஒரு கன்வீனர் வேணும். அப்ப கன்வீனர்னா நிதிஷ்குமார்.
ஆனா நிதிஷ்குமார் பேர்ல அவங்க மம்தா எல்லாம் இன்ட்ரெஸ்டட் இல்ல. அது லாலு பிரசாத்தே இன்ட்ரெஸ்ட் இல்லையா சார்? அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவர் கேட்டா அவரோட மகன் தேஜஸ்வி யாதவ் சொல்ல, இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பட் முதல்ல ப்ரப்போசல் வந்தபோது பேச்சு என்ன அடிபட்டதுன்னா, இவர் லாலுவே தான் சொன்னாரு, ஒண்ணும் சும்மா அவருக்கெல்லாம் குடுக்க வேண்டாம். காங்கிரஸே ஹேண்டில் பண்ணட்டும்னு. இப்ப என்ன ஆயிடுச்சு, அன்னைக்கு மீட்டிங்ல டெல்லி மீட்டிங்ல நம்ம நிதிஷ்குமார் கன்வீனரா நீங்க ஆகல. ஆனா இவங்க வரவே இல்ல. ஒரு புறக்கணிச்ச மாரி இருந்தது. யாரு? மம்தா வரல, நம்ம அகிலேஷ் யாதவ் வரல. அப்புறம் நம்ம உத்தவ் த தாக்கரே வரல. அவர் சஞ்சய் ரவுத்த கலந்துக்க சொன்னாரு. அவர் என்னடான்னா, எனக்கு கலந்துக்க முடியல. நானும் பிஸியா இருக்கேன்ட்டாரு. இதுக்கு இடையில இந்த மாரி மீட்டிங்ல என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, நிதிஷ்குமார் சொல்ட்டாரு, நான் எந்த பதவி பின்னாடி இல்ல. அவருக்கு ரொம்ப நாளாவே ஒரு கசப்பு. என்னன்னா, இவ்வளோ நம்ம செஞ்சோம். நமக்கு ஒண்ணுமே இம்பார்ட்டன்ஸே குடுக்கல. இப்ப என்னன்னா, இப்ப 2 பதவியில ஒண்ணு சேர்மன், சேர்மன் கீழ ஒரு கன்வீனர். அந்த கன்வீனர் பதவி நான் எடுத்துக்கணுமா? அப்படின்னு அவர் கொஞ்சம் இது பண்ணிக்கிறாரு. ஆனா திரும்ப அதுவும் சொல்றாரு, எல்லாரும் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணா நான் எடுத்துப்பேன். அதாவது ஏன்னா மமதா முதல்லயே அவங்களுக்கு நிதிஷ்குமார் எல்லாம் போட வேண்டாம்னாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இதுல இது தேர்தல் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 10 தேதி வாக்குல லோக்சபா தேர்தல் எலக்ஷன் கமிஷன் அனவுன்ஸ் பண்ணிடுவாங்க. டேட் போட்டுருவாங்க. டேட் என்ன கேட்டீங்கன்னா, அதே இந்த ஏப்ரல்ல ஒரு 19 தேதியிலேருந்து ஆரம்பிச்சு மே 10 தேதிக்குள்ள இருக்கும். இல்ல மே 15 தேதி இருக்கும். போன தடவ 2019ல இருந்த மாரி ஒரு 23 தேதி வாக்குல ரிசல்ட்ஸ் எல்லாம் கவுண்டிங் எல்லாம் வரா மாரி இருக்கும். 20லேருந்து 25 தேதிக்குள்ள மே மாசம் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, நேரம் ரொம்ப கம்மியா இருக்குது. இப்ப இந்த கூட்டணிக்கு. இதுல பேச்சுவார்த்தைகள் நடக்கணும். இட ஒதுக்கீடு பேசணும். அப்புறம் எந்தெந்த இடத்துல யாரு கேண்டிடேட் ஏன்னா இப்ப இடம் ஒதுக்கீடு குடுத்த பிறகு கூட கேண்டிடேட் மேல ஒத்துக்கல வச்சுக்கோங்க. கோஆப்பரேஷன் இருக்காது. இவ்ளோ வேலை இருக்கும்போது இவர் ராகுல் காந்தி ஒண்ணுமே கேர் பண்ணாம கிளம்பிட்டாரு. அவர் மார்ச் 20ஆம் தேதி தான் திரும்பி வரப்போறாரு. சார் ராகுல் காந்தி இல்லைன்னா என்ன சார்? மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறாங்க, சோனியா காந்தி இருக்கிறாங்க. அவங்க ரெப்ரசன்டேட்டிவா கலந்துக்குவாங்களே. கலந்துக்குவாங்க. பட் முக்கிய முடிவு ராகுல் காந்தியோட ஒப்புதல் இல்லாம இருக்காதுல்ல. ம். இப்ப காங்கிரஸ் கட்சியிலே ஃபீல் பண்றாங்க. இந்த நேரத்துல இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஒரு ப்ராப்பர் லோக்சபா இப்போ காங்கிரஸ் கட்சியில இன்னும் முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல ராகுல் காந்தி தான் இருக்காரு. மல்லிகார்ஜுன கார்கே இல்ல. இல்லைங்க. அவர் இது இல்லாம அவரோட இல்லாம ஒண்ணுமே நடக்குதில்ல இப்போ. மல்லிகார்ஜுன் கர்கே பார்த்தீங்கன்னா, அவர் தனிப்பட்ட முறையில ஒண்ணும் பெரிய முடிவு எடுக்கிறது இல்ல அவரு. இவர் இப்படி எதா இருந்தாலும் முதல்ல சோனியாவ பார்க்குறாரு. சோனியா இல்லன்னா ராகுல பார்க்குறாரு. ராகுல் என்ன சொல்றாரோ தலையாட்டினா, சரி இது பண்ணுவோம். தலையாட்டலைன்னா சரி இது வேண்டாம். அப்படிதான். ஏன்னா, தனிப்பட்ட முறையில கர்கேக்கு ஒண்ணும் அந்த அத்தாரிட்டி கிடைக்கல. அந்த அத்தாரிட்டி அவர்கிட்ட இல்லங்கிறது அது எல்லாருக்கும் தெரியும் வேற. கட்சிக்குள்ளயும் தெரியும். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிறகும் அவர்ட்ட அந்த அத்தாரிட்டி இல்ல. இல்லையே. ஏன்னா அது குடுக்கப்படவில்லை. காங்கிரஸ் கட்சியில உங்களுக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்திக்கு பிறகு தான் வேற யாராவது அத்தாரிட்டி இருக்க முடியும். ஆனா, இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவர் தேவை. அதனால தான் கர்கேவ அங்க வச்சிருக்காங்க. பட் கர்கேக்கு தன்னோட லிமிட்டேஷன் தெரியும். ஏன்னா தான் ஏதாவது பெரிய முடிவு எடுத்தாருன்னா, அத வந்து அவங்க அப்ரூவ் பண்ணலன்னா திருப்பி அது வம்பாயிடும். அதனால அவர் ஒண்ணும் ரிஸ்க் எடுக்க மாட்டாரு. பட் எனிவே அவர் என்ன திருப்பி திருப்பி சொல்ற பாருங்க. ராகுல் காந்தி பிராடா என்ன பிளான் வச்சிருக்காரோ அதுதான் இவர் சொல்றாரு. இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா, இதுவே சரியா வரல. அதாவது நிதிஷ்குமார் கேட்டா என்ன கேட்டா சொல்றாரு, நான் எந்த பதவி பின்னாடி போனது கிடையாது. அது நிதிஷ்குமார் என்ன சொல்றாரோ அதுக்கு அது நேர்மறையா இருக்கும் அவரோட மனசுக்குள்ள ஓடுற சிந்தனைகள்லாம். அவர் எப்போதும் இது மாரி பண்ணிட்டு இருக்காரு. பட் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் இம்ப்ரஷன் இப்ப ஆச்சு இது ஜனவரி வந்தாச்சு. 15, 16 தேதி ஆயிடுச்சு. இன்னும் நீங்க அடுத்த 1 மாசத்துக்குள்ள எல்லாம் இப்ப கடகடன்னு வந்துரும். இப்ப இந்த மாச கடைசியில பாராளுமன்ற பட்ஜெட் தொடர் இருக்குது. அதுல இந்த பட்ஜெட் வரப்போகுது. ஒரு இன்டரிம் பட்ஜெட். அதான் வோட் ஆன் அக்கவுண்ட்பாங்க. அதுல ஒண்ணும் பெரிய முடிவுகள்லாம் இருக்காது. பெரிய பெரிய அனவுன்ஸ்மென்ட் ஒண்ணும் இருக்காது. ஏதாவது ஸ்மாலா சொல்லுவாங்க. அதாவது அதோட பர்ப்பஸே என்ன கேட்டீங்கன்னா, இந்த புது பார்லிமென்ட் எலக்ஷன் முடிந்து ஒரு புது அரசு அமைக்கிற வரையில் இந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட இது இருக்கு பாருங்க, செலவுகளுக்கெல்லாம் ஒரு அப்ரூவல் இது. அதாவது ஓகே. ஜூலை 30, 31ஆம் தேதி வரையிலும் அப்ரூவல் வாங்கிப்பாங்க. அதோட பர்ப்பஸ் தான் அது. அப்படி இப்போ இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் கூட்டணியில இதான் பிரச்சனை திருப்பியும். ஏன்னா இடம் ஒதுக்கீடு இப்ப மமதா பாருங்க, இப்ப 2, 3 அலையன்ஸ் இம்பார்ட்டன்ட்.
நம்ம உத்தரப்பிரதேஷ்ல அகிலேஷ் யாதவ் கிளீனா சொல்லிட்டாரு. 65 சீட்டு குறைஞ்சு நாங்க ஒண்ணும் குடுக்க மாட்டோம். 65 நாங்க நிக்க போறோம். கேண்டிடேட் எங்க கேண்டிடேட். பாக்கி இருக்கிற 15 இருக்கு பாருங்க. 80ல 65 சமாஜ்வாதி பார்ட்டி. பாக்கி 15ல நீங்க யார வேணா பண்ணிக்க. அதுல கூட என்ன? காங்கிரஸ் அது ஆர்எல்டின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம அஜித் சிங் கட்சி. ம். அஜித் சிங்கோட மகன் ஜெயந்த் சௌத்ரி இருக்காரு. ராஷ்டிரிய லோக்தள். அந்த 15 சீட் அவங்களுக்குள்ள டிவைட் பண்ணணும். அவர் எதிர்பார்ப்பாரு ஜெயந்த் சௌத்ரி 5. இப்ப அந்த 15ல 5னா 10 தான் காங்கிரஸுக்கு இருக்கும். அந்த 10ல ராய்பரேலி, அமேठी, சோனியா காந்தியோட தொகுதி ராய்பரேலி. இந்த தடவ அவங்க நிப்பாங்களா? மாட்டாங்களா? என்ன பிளானு? கர்நாடகால போய் நிப்பாங்களா? இல்ல பிரியங்கா காந்தி முதல் முறையாக லோக்சபா அ தேர்தல்ல போட்டியிடுறதுக்காக ராய்பரேலிலேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு முடிவு இருக்குதா? இந்த மாரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனா அதுக்கெல்லாம் ஒண்ணும் கிளாரிட்டி கிடையாது. இந்த நேரத்துல ஒண்ணே ஒண்ணு கோபாலகிருஷ்ணன் என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு மோரல் ரொம்ப டவுன் போயிட்டே போறது மோரல். அதாவது ஒண்ணு தலைவர்கள் ஒண்ணொண்ணா கிளம்புறாங்க. இப்போ ராமர் கோயில வச்சுட்டு இவெல்லாம் ஃபீல் பண்ணாங்க. சரி, ராமர் கோயில்ல போயிட்டுறோம். நம்ம அதுல கலந்துடுவோம் 22ஆம் தேதி. இந்த கோவில் திறப்பு விழால கலந்த பிறகு அப்புறம் நம்ம பிரதமர் மோடி சொல்லலாம். ஆனா ராகுல் காந்தி முடிவு எடுத்துட்டாரு. இல்ல கோயில் கலந்துக்க வேண்டாம். ஏன்னா காங்கிரஸ்ல ஒரு மீட்டிங் நடந்தது. முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இல்ல நம்ம கலந்துக்கணும். கலந்துக்காம இருந்தானா அது கம்ப்ளீட்டா அவங்க கோல் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இது பிஜேபிக்கு லாபம் ஆயிடும். அதனால நம்ம கலந்துக்கணும்னு முடிவு இருந்தது. உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் தலைவர்களும் அதே சொன்னாங்க. ஆனா மீட்டிங் நடந்தபோது எத்தன தலைவர்கள் சொன்னாங்க. திக்விஜய் சிங், ஹரியானாவோட முன்னாள் முதல்வர் பூபேந்தர் சிங் ஹூடா, இந்த தலைவர்களுக்கெல்லாம் என்ன தோணிச்சுன்னா, இல்ல நம்ம கலந்துக்காம இருந்தா நம்ம புறக்கணிக்கிறோங்கிறது, அது ஒரு பெரிய ரிஸ்கி பொசிஷன். அது எடுக்கக்கூடாதுன்னாங்க. ஆனா ராகுல் காந்தி சொன்னாரு, இல்ல தேவையில்ல நம்ம வேண்டாம். இது ஒரு அரசியல் திறப்பு விழா. அப்படி இப்படி சொல்லிக்கலாம். பிஜேபி என்ன வேணா பண்ணிக்கட்டும். அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்த பிறகு கட்சி வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாள் முன்னாடி சில சேனல்லாம் ஃபிளாஷ் ஓட்டினாங்க. சோனியா கலந்துப்பாருன்னு. அந்த நியூஸ குடுத்தது யாருன்னா, நம்ம ஜெயராம் ரமேஷ் தான் குடுத்தாரு. இல்ல கலந்துப்பாருன்னு போடுங்க. அத போட்டு 1 மணி நேரத்துல அவரையே விட்டு சொல்ல வச்சாங்க. இல்ல, இல்ல இதுல ஒண்ணும் முடிவு எடுக்கப்படல. ஏன்னா ராகுல் காந்திக்கு பிடிக்கல அது. வேண்டாம் நம்ப. இப்ப பாருங்க, இப்ப அவர் யாத்ராவ தொடங்கிட்டாரு. அவரோட புது பாரத் ஜோடோ நியாய யாத்ரா. நியாயம்னா நீதி. நீதி கேட்க போறாரு. அதுக்காக இன்னைக்கு தொடங்கியிருக்காரு. இன்னைக்கு பேசுற இடத்துல அவர் சொல்ட்டாரு. திருப்பி சொல்ட்டாரு. எதற்கு நீதி கேட்க போறாருன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரா? அதாவது அவர் பெருசா ஒரு கான்செப்ட்ல பேசுறாரு. ஒண்ணு சமூக நீதிங்கிறாரு. அப்புறம் அரசியல் நீதிங்கிறாரு. அதுக்கப்புறம் அதாவது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸ். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நீதி தேவை. பல குறைகள் இருக்கிறது. அவர்களுக்கு ஒண்ணும் கிடைக்கல, நியாயம் கிடைக்கல. அப்படி இப்படின்னு அது பிராட் கான்செப்ட்ஸ். இப்ப தேர்தல் வரதுக்கு முன்னாடி நீங்க ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணணும். ஆனா இவர் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் தியரி வைக்கிற மாரி அவர் கிளம்பியிருக்காரு. ஆனா இதுல திருப்பி திருப்பி அதே பிரதமர் சரியில்ல. பிரதமர் ஆட்சி மோசமான ஆட்சி. அதுல இன்னைக்கு சொல்லியிருக்கிறது பாருங்க, காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதாவது 22ஆம் தேதி ஜனவரி மாசம் நடக்கிற கோவில் திறப்பு விழா, ராமர் கோயில் திறப்பு விழா அயோத்தியால முழுக்க முழுக்க அரசியல். அதனால தான் நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அடிச்சுட்டாரு. இதுல நேத்திக்கு பாருங்க, நேத்திக்கு பொங்கல் நம்ம திருவிழா இங்க வடநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, மக்கர சங்கராந்தின்னு. அதனால உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் லீடர்ஸ் என்ன பண்ணாங்க, சரி நம்ம கட்சி என்ன முடிவு எடுத்தானே நம்ம போயிடுவோம்ன்னு போய் நேத்திக்கு போய் சராயு நதியில அயோத்தியால நீராடிட்டு, அந்த ராமர் கோயில் இருக்குது பாருங்க, பழைய ராமர் கோயில். எங்க மசூதி இடிச்ச படத்துல ஒரு மேக் ஷிஃப்ட் டெம்பிள் இருக்குது. அங்க போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. கும்பிட்டு திருப்பி பிஜேபி மேல அக்ஷத போட்டாங்க. இல்ல, இல்ல பிஜேபி தான் இப்படி செய்யுது, அப்படி செய்யுது. ஆனா அவங்களுக்கு திருப்பி திருப்பி கேள்வி கேட்டபோது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. சோனியா ஏன் வரமாட்டேங்கிறாங்க? ராகுல் காந்தி ஏன் வரமாட்டேங்கிறாரு? அதுக்கு நீங்க என்ன சொல்றாரு ராகுல் காந்தி? இல்ல நாங்க போவோம், அப்புறம் போவோம். இப்ப இதுல கலந்துக்க மாட்டோம். இது ஆர்எஸ்எஸ் ஓட ஃபங்ஷன். பிஜேபி ஃபங்ஷன். ஆனா வட இந்தியாவில கோபாலகிருஷ்ணன் நான் ஒண்ணு சொல்லிவிடுறேன். இத ஒரு பெரிய அலை கிளம்பியிருக்கு. ஒரு பக்தி அலை. நீங்க சபரிமலா சீசன்ல பார்த்தீங்கன்னா, சபரிமலை பக்தர்கள் எப்படி கிளம்புவாங்க எல்லாரும். ரொம்ப அனுஷ்டானம் இருந்து அப்படி கிளம்புறாங்க. அந்த மாரி வடநாடு முழுக்கவும் இது கிளம்பி இருக்குது. ஏன் வடநாடு பல ஆந்திரால, கர்நாடகால பல இடங்கள்ல, ஏன் தமிழ்நாட்டுல கூட பாருங்க. அங்கங்க ராமநாம ஜெபம் நடக்குது. தீப ஏத்தி வைக்கிறாங்க.
பஜனை கோஷ்டி நடக்குது, என்னெல்லாமோ நடக்குதுங்க. அதுவும் வட இந்தியால இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீவர். இந்த குளிர்லயும் பாருங்க மக்கள் மஃப்ளர் இதெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்கலாம் போறாங்க. கங்கையில நீராடுறாங்க, சரயு நதியில நீராடுறாங்க. கூட்டம் குவிய ஆரம்பிச்சிருக்கு. அயோத்தியா இல்ல. முழுக்கவும் பார்த்தீங்கன்னா, டெல்லியிலயும் பார்த்தீங்கன்னா, அங்கங்க கோவில் எல்லாம் இப்ப ரொம்ப பிரமாதமா கிளம்பியிருக்கு. இதுல இதுவரையில அரசியல் இல்ல. அரசியல் இல்ல ஏன் சொல்றேன்னா, பிரதமர் திருப்பி திருப்பி என்ன சொல்றாரு, நானும் 11 நாள் ஒரு விரதம் இருந்து நான் வரேன். ஏன்னா அதுக்கும் ஒரு விரதம் தேவை. இந்த கோவில் இதுல இப்ப பங்கெடுக்கும் பொழுது, அந்த நியமப்படி இருக்கணும்னு பிரதமர் சொல்லிட்டு, அவரு ராம பக்தி பத்தி தான் பேசுறாரு. அரசியல் ஒண்ணும் சொல்லல அதுல. அது தேர்தல் ஆரம்பித்த பிறகு ஆரம்பிக்கும். இப்ப சொல்வது என்னன்னா, நம்ம முழுக்க ராமர் பக்தியில முழுங்க முழுகிடுவோம் நம்ப. நம்மள அப்படியே ராமநாமத்த ஜபிச்சுட்டு ராமரையே நடிச்சுட்டு இருப்போம். இது ஒரு பெரிய விஷயம் ஆயிருக்குது. 500 ஆண்டு கால பிறகு இவ்வளவு காத்திருந்து நடக்கப்படுறது. அப்படி பிரதமர் சொல்றாரு. இப்ப பிஜேபி பிரதமரோட லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோபாலகிருஷ்ணன் என்னன்னா, அவர் விரும்பல அதாவது ராமர் கோயில வச்சுட்டே நம்ம எலக்ஷன் ஜெயிக்க போறோங்கிற மாரி சொல்றது அவருக்கு பிடிக்கல. காரணம் என்ன அவர் சொல்றாரு, அப்ப நான் 9, 10 ஆண்டுகாலம் செய்த சாதனை என்ன? ராமர் கோயில் நம்ம கமிட்மெண்ட். அத நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோங்கிறத காமிக்கிறதுக்கு தான் சொல்றோம். ஆனா நமக்கு தேர்தல் முன்னாடி இருக்கிறது மத்த மேட்டர் இருக்குது. அதெல்லாம் எடுத்து சொல்லணும். அவர் சொல்றாரு. ராமர் கோயில் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது கம்ப்ளீஷன். அது ஒரு நிறைவு இது. நாங்க 1989ல ஆரம்பிச்ச ஒரு மூவ்மெண்ட். அதோட முடிவு வருது. அதோட கன்க்ளூஷன் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. ஆனா பிரதமர் பாருங்க, இப்ப கடந்து இப்ப ஒரு 10 நாளா பார்த்தீங்கன்னா, அங்கங்க எங்கெல்லாம் ராமரோட வரலாறு இருக்கிறதோ பல இடங்கள். அது நாசிக்கா இருக்கட்டும், இல்ல லெப்பாக்ஷின்னு நம்ம ஆந்திர பிரதேஷ்ல அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்டாயு பறவை ராமர்ட்ட சொன்ன இடம் அது. அந்த இடத்துக்கு இன்னைக்கு போயிருக்காரு. இந்த மாரி பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவர் முழுமையா ராமரோடயே இதுல இருக்காரு. அவர் திருப்பி திருப்பி சொல்லுவது, நம்ம அரசியல் கூடாது இதுல. இது என்ன மேட்டர் என்ன பாருங்க. அவங்க பிஜேபி தரப்புல சொல்றாங்க, இது நாங்க அரசியல் பண்ணோம்னா நாங்க எதிர்க்கட்சிகள அவங்க ஒண்ணும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்களே கோவில் தரப்புல இருந்து. ராமர் கோயில் ட்ரஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இது நாங்க அரசியல் செய்யறோம்னா நாங்க எதுக்கு எல்லாரையும் எதுக்கு அத சப்போர்ட் ஏன் பண்ணுவோம்? இல்ல காங்கிரஸ்குள்ள பாருங்க ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு கோபாலகிருஷ்ணன். யாருக்குள்ள இந்த காங்கிரஸ்குள்ள பிளவு அப்படின்னு தான் சமீபத்துல மகாராஷ்டிரால ஒரு முக்கியமான காங்கிரஸ் தலைவர் மிலிந்த் தியோரா சிவசேனா பக்கம் திரும்பி இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன சார்? பாருங்க கோபாலகிருஷ்ணன், மிலிந்த் தேவ்ரா ஒரு சாதாரண சீனியர் தலைவர் இல்ல. ராகுல் காந்தியோட 5 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுல மிலிந்த் தேவ்ரா டாப் ஃப்ரெண்டா இருந்தாரு. அதாவது முன்ன நம்மலாம் பிளாக்பெர்ரி யூஸ் படுத்துவாங்க பாருங்க. பிளாக்பெர்ரி வந்தது இல்ல மொபைல். ஆமா. அப்போ ராகுல் காந்தி இந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பிளாக்பெர்ரி வச்சுப்பாங்க. அந்த பிளாக்பெர்ரி மெசஞ்சர்ல இது பண்ணுவாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள ராகுலின் பிளாக்பெர்ரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. அதுல மிலிந்த் தேவ்ரா ஒருத்தரு, ஜோதிராதித்ய சிந்தியா ஒருத்தரு, ஜதின் பிரசாதா ஒருத்தரு, சச்சின் பைலட் ஒருத்தரு. அந்த குரூப் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ள இப்ப இருக்கிறது ஒன்லி சச்சின் பைலட் தான் இருக்காரு. பாக்கி எல்லாரும் கிளம்பியாச்சு. முதல்ல ஜோதிராதித்யார் விட்டு கிளம்பினாரு. அப்புறம் ஜதின் பிரசாதாங்கிறவர் கிளம்பிட்டாரு. இப்ப அவர் யூபியில யோகியோட அமைச்சரவையில ஒரு மந்திரியா இருக்காரு. இப்ப அடுத்து மிலிந்த் தேவ்ரா. மிலிந்த் தேவ்ராவோட தகப்பனார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் முரளி தேவ்ரான்னு பேரு. காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி உழைச்சிருக்காரு. காங்கிரஸுக்கு ஃபண்ட்ஸ் கொண்டு வரதுல ஒரு பெரிய ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. குடும்பத்துக்கு ஃபண்ட்ஸ் தேவை சரி, இல்ல காங்கிரஸ் கட்சிக்கு ஃபண்ட்ஸ் தேவைன்னா அவர் தான் எல்லாம் பண்ணுவாரு. ஆனா அவரோட பெரிய அட்ராக்ஷன் என்னன்னா, அவர் பாம்பே தலைவர். மும்பை தலைவர்னால அவருக்கு எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது குஜராத்தி, மார்வாடி, இந்த பாம்பேல இருக்கிற எல்லா சர்க்கிள் இருக்கு பாருங்க மும்பைல. பம்பாயில இருக்கிற எல்லா டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, எப்பெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு நிதி தேவையோ அதெல்லாம். இப்போ ஒரு மாசமா இவர் என்ன ப்ராப்ளம் பாருங்க, முரளி தேவ்ரா ரொம்ப நாளா டைம் கேட்டுட்டு இருக்காரு ராகுல் காந்திட்ட. சில விஷயங்களை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும். குறிப்பிட்ட என்ன மேட்டர் தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு, நம்ம திருப்பி திருப்பி அதானி, அதானி, அம்பானி வாழெல்லாம் அடிக்கிறோம். இப்ப தேர்தலும் வர நேரம். நமக்கு திருப்பி நீதி திரட்டணும்னா இவங்ககிட்ட தான் போனோம். ஃபண்ட்ஸ்க்கு இவங்கள்ட்ட தான் போயிடும். திருப்பி திரும்பி நம்ம குறிப்பிட்ட ஆளே அட்டாக் பண்றது சரியில்ல.
நம்ம இந்த மாதிரி அரசியல் கட்சி எதுக்கு டார்கெட், இதேதான் சரத்பவார்னு சொன்னார், மம்தாவும் அதேதான் சொன்னாங்க. இந்த மாதிரி சும்மா டார்கெட் பண்றது பிடிக்கல. அதுவும் குறிப்பா அதானியை பற்றி பேசுகிற போது சரத்பவார் கொஞ்சம் கடுமையாகவே பேசிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, இண்டஸ்ட்ரியல் கார்பரேட்டுக்குள்ள ரைவல்ரி இருக்கும். அம்பானி அதானி ரைவல் இருக்கும், அதானிக்கு வேற யாராவதுக்கும் அவங்க பிசினஸ் காம்படிஷன் இருக்கும், அது விரோதம். ஆனா அரசியல் கட்சிகள் இதுக்குள்ள நுழையக்கூடாது. பட் இவர் என்னன்னா, ராகுல் காந்திக்கு என்ன கோவம்னா, இவர் இவர் இவ்வளவு பண்றாரு, இவரால அத்வானிக்கு பிரதமருக்கு நல்ல இது வருது, பிரதமராரு இவர் இந்த கம்பெனிக்கு நல்ல கான்ட்ராக்ட்ஸ் வருது, இது ஒரு இஷ்யூ பண்ணி பார்ப்போம். அப்புறம் வெளியில யாரோ, அதாவது அதானிக்கு காம்படிட்டர்ஸா இருக்காங்க பாருங்க வெளியில. ஏன்னா இது குளோபல் காம்படிஷன். அதுல சைனா கம்பெனிஸ் நிறைய இருக்குது, சில அமெரிக்கன் கம்பெனிஸ் இருக்குது. அவங்களோட தொடர்புல இருக்கிறவங்க ராகுல் காந்தி கிட்ட இதை பண்ணுன்னு சொன்னதாக கேள்விப்படுறோம். இதை பண்ணுங்க, இது மாதிரி பண்ணுங்க, டார்கெட் பண்ணுங்க அதானிய. நீங்க அதானியை டார்கெட் பண்ணீங்கன்னா மோதி அடிச்சுடலாம். பட் அந்த மாதிரி வரலீங்க. நீங்க எவ்வளவுதான் அட்டாக் பண்ணாலும் அங்க ஒண்ணும் வராதுங்க. அதுல என்ன பாருங்க, இப்ப கட்சிக்குள்ள என்ன ஃபீல் பண்றாரு முரளி தேவரா, இவ்வளவு கிட்டக்க பார்த்துட்டார், ரொம்ப நெருங்கிய நண்பர்னு பேரு. இன்ஃபேக்ட் என்கிட்ட ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு, நான் ராகுல் காந்தியை எப்பாவது ரிலாக்ஸ்டா பார்த்திருக்கேன்னா இந்த மிலிந்த் தேவரோட கம்பெனியில தான். அங்கதான் ரிலாக்ஸ்டா இருப்பாரு, வெளிநாடு சுற்றுப்பயணம் இவங்களோட தான் போவாரு. இப்படி பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏன் பிரிஞ்சுட்டாங்க? மிலிந்த் தேவரா என்ன சொல்றாரு, நான் பர்சனலா ராகுல் காந்தி பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஆனா கட்சியில எது நடக்கிறது எதுவுமே சரியில்லை, நம்ம எப்போதும் நெகட்டிவா இருக்கிறோம், 99% நம்ம நெகட்டிவா இருக்கோம். எதுவே இப்ப வந்து பிரதமர் சொல்றாரு மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் சொன்னா நம்ம உடனே எதிர்க்கிறோம், எல்லாத்தையும் கிண்டல் பண்றோம். நம்ம கட்சிக்குள்ள சொல்றோம் இப்படி சொல்ல வேண்டாம், சில நல்ல விஷயங்களை நல்லதா இருந்தா நம்ம அதை வரவேற்கணும். எங்க கவர்மெண்ட்டுக்கு இப்ப சரியில்லையோ அதை எடுத்து சொன்னாதான் நம்ம சொல்றதுக்கு இது இருக்கும். நம்ம எதை எடுத்தாலும் அது அகேன்ஸ்டா சொன்னோம்னா நமக்கு வேல்யூ போயிடும். அப்படி இப்படி இவர் சொல்லி பார்த்தாரு. அது சொன்னதுல இருந்து ராகுல் காந்திக்கு பிடிக்கல மில்லன் தேவரா. இது ஒரு பக்கம். அதான் அட்வைஸ் பண்ணது பிடிக்கல. பிடிக்கல. அதாவது இந்த மாதிரி என்ன இது, எனக்கு அதை நேக்கு அடிக்கணும், அதானி அடிக்கணும். அதானி அடிச்சாதான் மோதி அடிச்சா மாதிரி இருக்கும். அதுல கட்சிக்குள்ள பல பேர் சொல்றாங்க. இங்க பாருங்க, அதானி அடிச்சு கூட பாருங்க, அசோக் கெஹ்லோட்டுக்கும் அதானிக்கு தொடர்பு இருந்தது. பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ராஜஸ்தான்ல நடந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சியில. கமல்நாத்துக்கும் அதானிக்கும் பழைய ஃப்ரெண்ட்ஷிப். சத்தீஸ்கட்லயும் அசோக் கெஹ்லோட் சொன்னாரு, அதானி எடுத்துக்க, இவங்களுக்கு சில ப்ராஜெக்ட் பண்ணுன்னு. மமதாக்கும் அதானிக்கு நல்ல தொடர்பு, அதானி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மம்தாவோட மேற்கு வங்காளத்தில் பண்ணணும்னு நல்ல பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. கேரளால பினராயி விஜயன் இந்த விழுங்கியம் ஹார்பர் இப்ப டெவலப் பண்ணாங்க அதானியோட ஹெல்ப்ல. ஒரு டீப் வாட்டர் போர்ட் இது. இவர் ராகுல் காந்தி சொல்ற மாதிரி மத்தவங்களுக்கு தோணுது இல்ல, இது நமக்கு சரி வராது. ஏன்னா அவருக்கு பாருங்க அதானிக்கு எல்லா கட்சியிலும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அவர் பிசினஸ் மேன். பட் இங்க மிலிந்த் தேவரா ஃபீல் பண்றாரு, காங்கிரஸ் எங்கேயோ ஒரு நெகட்டிவ் அப்ரோச்ல இருக்குது, இதுல காங்கிரஸுக்கு லாபம் கிடைக்க மாட்டேங்கிறது. அதை விட பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் சவுத் மும்பை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்தாரு மிலிந்த் தேவரா. 2004 2009 2 தேர்தல் ஜெயிச்சாரு அவர் தகப்பனாருக்கு பிறகு. ஆனா 2014 தோத்து போனாரு, 19ல தோத்து போனாரு. தோத்து போன பிறகு சவுத் மும்பை காங்கிரஸ் கட்சி தலைவரா இருந்தாரு, அவர் ரிசைன் பண்ணாரு. கட்சிக்குள்ள அவர் மேல அதிருப்தி இருந்தது. அதுக்கு பிறகு இப்ப என்ன சமீபத்துல இப்போ திருப்பி அந்த அலையன்ஸ் பேச்சுவார்த்தை நடக்கிறது, இட ஒதுக்கீடு. சிவசேனா, உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா, சரத்பவாரோட என்சிபி, அப்புறம் காங்கிரஸ். இதுல இவருக்கு சவுத் மும்பைல திருப்பி நிக்கணும்னு ஆசை. ஆனா இவரை வாக்களிக்கிறவங்க, இவரோட ஃப்ரெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஃப்ரெண்ட்ஸ் இவர்கிட்ட சொல்வது என்னன்னா, நீங்க பாருங்க மோதி எதிர்த்து இங்க ஓட்டு கிடைக்காது சவுத் மும்பைல. இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க பாருங்க, தே ஆர் ஆல் சப்போர்ட்டிங் மோடி. அவங்க ஃபீல் பண்றாங்க கவர்மெண்ட் சரியா செய்யறதுன்னு. நீங்க எதிர்த்து போனீங்கன்னா சரி வராது முரளி இவர்கிட்ட சொல்றாங்க மிலிந்த் தேவராட்ட. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப ஆள் போன தடவை இவரை தோக்கடிச்சவர் யாரு கேட்டீங்கன்னா 2019ல அரவிந்த் சாவந்த் சிவசேனா எம்பி அவரு. அந்த அரவிந்த் சாவந்த்ங்கிற நம்ம உத்தவ் தாக்கரே கேம்ப் சேர்ந்தவர், ஏக்நாத் ஷிண்டே இல்ல, உத்தவ் தாக்கரே. அதுல என்ன விஷயம் பாருங்க, போன தடவை 2019ல பிரதமரை கேம்பெயின் பண்ணாரு இந்த சிவசேனாக்கு, அப்ப கூட இல்ல. அரவிந்த் சாவந்த் மோடியோட புகழி பாப்புலாரிட்டி ஜெயிச்சவர். இப்ப என்னடா அவர் திருப்பி நிப்பேங்கிறாரு. மிலிந்த் தேவராக்கு தனக்கு அந்த சீட் வேணும். ஆனா தங்க ஓட்டர்ஸ் என்ன சொல்றாங்க, இவர் சரியில்லை, ஏன்னா இவர் காங்கிரஸ் பக்கம் இருக்காரு, காங்கிரஸோட இருக்காரு,
காங்கிரஸுக்கு அங்கெல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க சவுத் மும்பைல. ஏன்னா அந்த கான்ஸ்டிட்யூன்சில மார்வாடி, குஜராத்தி, மகாராஷ்டிரக்காரர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாரும் இருக்காங்க. அது 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 வந்து ஒரு அஃப்ளூயன்ட் கான்ஸ்டிட்யூன்சி. இப்ப தமிழ்நாட்டுல மயிலாப்புரம் சொல்லுவாங்களே, ஆமா. ம். அது அது கொஞ்சம் அஃப்ளூயன்ட் எல்லாம் பணக்காரங்க இருக்கிற இடம். அப்படி அடையார், இடையார் அதெல்லாம் அது கீழ தானே வரும். ஸோ அதெல்லாம் அந்த மாரி சொல்லுவாங்க. சோ இப்ப வந்து என்ன என்ன ஆனா இது ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னா, இவர் என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் 2வது யாத்திரை, அன்னைக்கு நடக்குது. இதுல ஜெயராம் ரமேஷ் நம்ம ராகுல் காந்திக்கு சொல்றாரு, ஆமாமா மிலிந்த் தேவரா என்கிட்ட ஃபோன் பண்ணாரு. டைம் கேட்டாரு ராகுல் காந்தி கிட்ட. அந்த தொகுதி பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு. இவர நீங்க விட்டு போயிருக்க கூடாது. இவர் பிரதமர் சொல்லி தான் இன்னைக்கு விட்டுட்டு போயிருக்காரு. என்னைக்கு நம்ம யாத்திரை ஆரம்பிக்கிறதோ, அப்படி இப்படி கண்ணாபின்னான்னு சொல்ட்டாரு. மிலிந்த் தேவராக்கு ஷாக். நான் ராகுல் காந்தி பத்தி ஒண்ணுமே சொல்லல. நான் விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் பர்சனலா நான் அட்டாக் பண்ண மாட்டேன். ஆனா இவங்க ஏன் இப்படி நம்மள அட்டாக் பண்றாங்க இப்படி? இன்னும் வருத்தப்படுறாரு. எல்லா இன்டர்வியூலயும் அதான் சொல்றாரு. ஆனா அவர் சொல்றது என்னன்னா, காங்கிரஸ் தன்னை ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸா பண்ணிட்டாங்க. இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ்க்கு மக்கள் ஆதரவு இல்லை. தென்னிந்தியாவுல அவங்க சரி தெலங்கானால ஜெயிக்கலாம், கர்நாடகால ஜெயிக்கலாம், தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணியில அவங்க ஏதாவது 2 8, 10 சீட் எடுக்கலாம். ஆனா பொதுவாக ஆல் இந்தியா பார்க்கும் பொழுது, காங்கிரஸ ஒரு பாசிட்டிவா வோட்டர்ஸ் பார்க்கிறது இல்லை. அப்படின்னு ஓப்பனா சொல்ட்டாரு. அதுதான் என் காரணம்ங்கிறார். சிக்கலா தான் சார் இருக்கு. இதுக்கிடையில காங்கிரஸ்க்கான நிலைமை 2வது ஜோடோ நீதி யாத்திரையெல்லாம் போறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு எம்பிக்கள் குழு போயிருந்தாங்க பிரதமரை சந்திக்கிறதுக்கு. கடைசியில் ஹோம் மினிஸ்டரை சந்திச்சு நிதி கேட்டிருக்காங்க. நிதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைய டிஆர் பாலு சொல்லியிருக்கிறாரு. எதன் அடிப்படையில் இந்த சந்திப்பு இருந்துச்சு? அந்த சந்திப்பில் அவர் எதன் அடிப்படையில் கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு? நீங்க அமித்ஷா கிட்ட இவங்க டைம் கேட்டுட்டு இருந்தாங்க. பிஎம் டைம் கேட்டாங்க. சரி அமித்ஷாவை பார்ப்போம், ஹோம் மினிஸ்டர் பார்ப்போம் பார்த்தாங்க. ஆனா ஒண்ணு சொல்லணுங்க. டிஆர் பாலு, கனிமொழி இந்த 2 தலைவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, எப்போது தே ஹேவ் ஹாட்லைன் டூ அமித்ஷா. ம். அவங்க எப்போதும் தொடர்பு வச்சுட்டு இருக்காங்க. அந்த தொடர்பு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பல மர்மங்கள் இருக்குது. ஏன்னா அவங்களும் ஃபீல் பண்றாங்க. இப்போ நம்ம டிஆர் பாலு அதே மாரி இப்ப கனிமொழி பாருங்க, எப்போதும் நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட நல்ல டச்ல இருக்காங்க. அமித்ஷாவோடயும் டச்ல இருக்காங்க. இவங்க பிறந்த நாளுக்கு அமித்ஷா கூப்பிட்டு விஷ் பண்றாங்க. இப்ப சமீபத்தில அவங்க அவங்க மதர் ஆக்ஷன் வெளிநாட்டுல போய் சில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் குடுத்தபோது கூட அமித்ஷா ஃபோன் பண்ணி விசாரிச்சாரு. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஏதாவது பண்ணணுமாலாம் கூட கேட்டாங்க. ம். பர்சனலா கார்டியலா ரிலேஷன் இருக்குது அமித்ஷாக்கும், கனிமொழிக்கும் அண்ட் அமித்ஷாக்கு டிஆர் பாலு. டிஆர் பாலு பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, அவர் தொடர்ந்து அவரோட வியூ என்னன்னா, இந்த 5 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. காங்கிரஸ் போற போக்க பார்த்தா ஒண்ணுமே சரியில்ல. ஏன்னா இவர் திருப்பி திருப்பி இவர் வந்துருவாரு. நம்ம மோடி. மோடி திருப்பி வரப்போறாரு. வந்த பிறகு நமக்கு இங்க தமிழ்நாட்டுல ஆட்சியில நம்ம 26 வரையில இருக்கிறோம். 26 வரையில் நம்ம தமிழ்நாடுக்கு தேவையான விஷயம்லாம் நம்ம பண்ணியானோம். அதனால பிஜேபிய பொலிட்டிக்கலா எதிர்ப்போம். ஆனா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ன்னு வரும்பொழுது, ஒரு மைய அரசுன்னு வரும்பொழுது, அது நம்ம ரிலேஷன் நல்லா இருக்கணும். அப்படிங்கிற வியூ இருக்கிறது டிஆர் பாலுக்கு. இது ஒண்ணும் சீக்ரெட் இல்ல. இது தெரிஞ்ச விஷயம். இத ஸ்டாலின் முதல்வரும் அத ஃபீல் பண்றாரு. ஏன்னா, நீங்க சும்மாவாவது கசப்பாவே எப்போதும் இருந்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கும் ஒரு சிச்சுவேஷன். இப்ப பாருங்க, இப்ப உடனடியா பிரதமர்ட்ட போய் பார்த்தாரு ஸ்டாலின்னு. அப்புறம் ஒரு டெலிகேஷன் வந்துட்டு போச்சு. ஃப்ளட் ஏரியாஸ் எல்லாம் பார்த்துட்டு போச்சு. 2ஆம் தரம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமர் நிர்மலா சீதாராமன் அனுப்பிச்சாங்க. அவங்களும் அங்க வந்து எல்லாம் நம்ம தூத்துக்குடி சைடு எல்லாம் பார்த்துட்டு, திருச்செந்தூர், தூத்துக்குடி சைடுல பார்த்துட்டு, அவங்களும் போய் ரிப்போர்ட் குடுத்தாங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா உதயநிதி ஸ்டாலின் போய் பார்த்துட்டு வந்தார் பிரதமர. கேலோ இந்தியாக்கு கூப்பிடுறேன்னு. அதாவது டிஎம்கேக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு டயத்துல கோ பேக் மோடி, கருப்பு கொடி அது ஒரு டைப். அது ஒரு பீரியட். அது ஒரு காலகட்டம். இப்ப போக போக பார்த்தீங்கன்னா என்ன தோணுதுன்னா, சரி நம்ம எதிர்க்கட்சி முறையில காங்கிரஸோட கூட்டணியில இருக்கோம். ஆனா தேர்தலுக்கு பிறகு, லோக்சபா தேர்தலுக்கு பிறகு என்ன சிச்சுவேஷன் ஆகும் தெரியல. எப்படி மத்த காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு டவுட் இருக்குதோ, டிஎம்கே தலைமைக்குள்ளேயே ஒரு டவுட் இருக்குது. அடுத்த ஆட்சி எதிர்க்கட்சிகள் ஆட்சி பிடிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை டிஎம்கேக்கு கிடையாது. ஆகையால் மோடி அரசுடன், பிரதமர் மோடியுடன், அப்புறம் மோடி அரசில் இருக்கும் முக்கிய
அமைச்சர்களுடன் அமித்ஷா மாதிரி தலைவர்களோட நம்ம நல்ல டீலிங்ஸ் இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் டீலிங் இருக்கணும். அரசியல் ஒரு பக்கம் இது பாருங்க, இது பிரதமருக்கு ஒண்ணு இந்த மாதிரி போனீங்கன்னா பிரதமருக்கும் அது ஒரு இதுவா தான் இருக்கும். ஏன்னா பிரதமர் எதிர்பார்க்கல டிஎம்கே இந்த பக்கம் வரணும்னு. பிரதமர் என்ன சொல்றாரு, அரசியல் ஒரு பக்கம், வளர்ச்சி திட்டங்கள் என்னோட பேசுங்க அது ஒரு பக்கம். அதுல பாத்தீங்கன்னா இது டிஎம்கேக்குள்ள ஒரு ரீதிங்கிங் ஆரம்பிச்சிருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல அடையாளம். இது ஒரு டர்னிங் பாயிண்ட் நான் சொல்வேன். அண்ட் இது ஆப்போசிஷன் அலையன்ஸோட ஃபியூச்சர் என்னங்கிறது இது காமிக்குது. ஆப்போசிஷன் அலையன்ஸ்னா ஒட்டுமொத்த ஐஎன்டி அலையன்ஸுக்கான ஃபியூச்சரையும் கேள்விக்குறியாக்குது. நீங்க ஒரு ப்ரோக்ரஸிவ் பாயிண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போகிற போது அது ஒரு சேலஞ்சிங் தானே ஐஎன்டிஏ கூட்டணிக்கு, ஒட்டுமொத்த ஐஎன்டி கூட்டணிக்கு. இல்ல அதாவது கோபாலகிருஷ்ணன், ராகுல் நினைக்கிற மாதிரி எல்லா தலைவர்களும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. ராகுல் காந்தி என்னவா எப்படியாவது பிரதமரை நம்ம இறக்கி ஆனோம், எப்படியாவது பிஜேபி அரசு வெளியில தள்ளி ஆனோம். பட் அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது பாத்தீங்கன்னா இது இல்ல. அதாவது உங்களுக்கு மனசுல ஒரு லட்சியம் இருக்கு வச்சுக்கோங்க, அந்த லட்சியம் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. இப்ப பாருங்க, இந்த யாத்திரை இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்க்கட்சிகள், அந்த இந்தியா அலையன்ஸ்ல எல்லாரும் கேட்டுக்கிறாங்க, என்ன இந்த நேரத்துல போய் யாராவது இப்படி ஒரு யாத்திரையில போவாங்களா? எலெக்ஷன் வேலையே நிறைய இருக்கு. எலெக்ஷன் நீங்க நீங்க பாருங்க, எந்த தொகுதி இவர் இப்ப என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி 100 தொகுதி கவர் பண்ணுவேங்கிறாரு, லோக்சபா தொகுதி. பட் அந்த 100 லோக்சபா தொகுதியில எது காங்கிரஸ் தொகுதி? காங்கிரஸ் கேண்டிடேட் எங்க இருக்க போறாங்க? இதுல இன்னொரு பெரிய விஷயம் சொல்றேன் கோபாலகிருஷ்ணன், மமதா பானர்ஜிக்கு ஒரு பெரிய கோவம் ராகுல் காந்தி மேல. இந்த நியாயம் கேட்கறேன்னு சொல்லி கிளம்பி இருக்காரு, எதுக்கு மேற்கு வங்காளத்துல நியாயம் கேட்கணும்னு வரணும்? என்ன அர்த்தம் அது? அப்ப அவர் எனக்கு அகைன்ஸ்டா போறாரா? என் அரசு இங்க நடந்துட்டு இருக்கு, இங்க வந்து நியாயம் கேட்கறேன்னா என்ன அர்த்தம்? அதாவது மமதா என்ன நினைக்கிறாங்க, ராகுல் காந்தி மேற்கு வங்காளம் டூர் பண்ணும் பொழுது மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மமதா பிடிக்காது. அலையன்ஸ் ஒண்ணு சீட்டு அது ஒண்ணுமே கிட்டக்க போக மாட்டேங்கிறது. ஏன்னா மமதா ஓப்பனா சொல்றாங்க, 3 சீட் இங்க வேணும்னா எனக்கு 3 சீட்டு வெளியில கொடுங்க. எங்க அஸ்ஸாம்ல 2 சீட் எனக்கு கொடுங்க, மெகாலயால 1 சீட்டு கொடுங்க. இதை தவிர்த்து இடதுசாரி கட்சிகளோட இருக்கிற இப்ப இருக்கிற உடன்பாடை முறிச்சிருங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல போடும்போது மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவர்கள், நம்ம அதீர் ரஞ்சன் சௌத்ரி தலைவர்கள் என்ன சொல்றாங்க, நமக்கு தேவையில்லை திரிணமுல். இப்ப மேற்கு வங்காளத்துக்குள்ள ராகுல் காந்தி வரும் பொழுது மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவர்கள் மமதாவை கட்டாயமா அட்டாக் பண்ணுவாங்க, ராகுலுக்கு எதிர்க்க. இது ராகுல் காந்திக்கு தெரியும். அதனால நியாயம் கேட்டுட்டு ஏன் இங்க வர்றாருன்னு கேக்குறாங்க மமதா. இது பிஜேபி ஆட்சி இல்லையே இந்த இடத்துல, இது என்ன ஆட்சி தானே, இது ஒரு எதிர்கட்சி தானே இருக்குது, ஏன் இங்க வந்து கேக்குறாங்க? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு கன்ஃபியூஷன் தொடர்ந்து இருக்கிறது. அண்ட் இது இப்ப ஜனவரி, நம்ம பேசுவது ஜனவரி 16ஆம் தேதி பேசுறோம். இந்த அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ் இருக்க போகுது. பிஜேபி தரப்புல இருந்து ப்ரிப்பரேஷன் நிறைய நடந்துட்டு இருக்கு. அவங்க சீக்கிரமா ஒரு லிஸ்ட் விடணும்னு பாக்குறாங்க, கேண்டிடேட் லிஸ்ட். அந்த தொகுதிகள்ல எந்த தொகுதிகள் பிஜேபி ஜெயிச்சதே இல்லையோ, இல்ல எந்த இடத்துல பிஜேபி 2வது பொசிஷனோ இல்ல 3வது பொசிஷன் வந்த இடங்கள்லாம் இருக்குது. ஒரு சிக்கலான ஒரு சவாலான விஷயம்தான் காங்கிரஸுக்கு இப்ப இருக்கு. ஒட்டுமொத்தமா காங்கிரஸால ஐஎன்டிஏ கூட்டணிக்கே ஒரு பெரிய சவால் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சேகர் சார், நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி சார். நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.